அனைவருக்கும் வணக்கம். பக்தவத்சல பாரதி அப்படிங்கிற எழுத்தாளர் தமிழக பழங்குடியினர் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அதில் நிலம் பொது அப்படின்ற ஒரு கட்டுரை என்னை மிகவும் பாதித்தது. அன்றும் உணர்வு பூர்வமாக இருந்தது. நிறைய சமுதாய எழுச்சிகரமான வார்த்தைகள்லாம் இருந்தது. சியாட்டல் என்னக்கூடிய பழங்குடியின தலைவர் மேதகு குடியரசுத் தலைவருக்கு எழுதக்கூடியது. இது அமெரிக்காவில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி பழங்குடியின மக்களின் நிலத்தை அபகரிக்க முயற்சிக்குது. அவங்க பழங்குடியின மக்கள் நிலத்தை எப்படியெல்லாம் அவங்க நேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையா எழுதியிருப்பாரு. அந்த வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுதான் இந்த பதிவு. அமெரிக்காவில் பூஜே சவுண்ட் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பழங்குடியின மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கான கடிதங்கள் வந்து விடுச்சு. அவங்க இயற்கை வளத்தை எப்படியெல்லாம் பாதுகாக்கணும், நாங்கள் எப்படி பாதுகாத்தோமோ அதை அப்படியே பாதுகாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி அவருடைய தலைவர் அதாவது சுக்குவாமிஸ் அப்படிங்கிற பழங்குடியினர் தான் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருடைய தலைவர் சியாட்டல் தான் மேதகு குடியரசுத் தலைவருக்கு உருக்கமாக எழுதியிருப்பாரு ஒரு கடிதத்தை. இந்த இயற்கை வளம் சிதையாமல் நீங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் எப்படி இந்த காட்டை பார்த்துக்கிட்டோமோ, நாங்கள் எப்படி இந்த நிலத்தை பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி அதை அதனுடைய வளம் குன்றாமல் நீங்கள் பார்த்துக்கணும் இல்லையா? பழங்குடியினர் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்துக்கிட்டு வாழக்கூடியவர்கள். அவர்களால் அந்நிலத்திற்கு எவ்விதமான சேதமும் கிடையாது, சிதைவடையாமல் வாழும் மனிதர்கள். அந்நியர்கள் உள்நுழைஞ்சோம்னா தான் என்ன பண்ணுவோம், தேவையில்லாத இடத்துல நெருப்பு பற்ற வைக்கிறதோ, பிளாஸ்டிக்கை கொண்டு போய் போடுறதோ, இயற்கை வளங்களை சிதைக்கக்கூடிய வேலைகளை மக்களாகிய நாம் தான் செய்வோம், பொது மனிதர்கள். அது நமக்கு நம்ம வீட்டை நம்ம எப்படி சுத்தமாக வச்சுப்போம், அவங்க அந்த காட்டை அவ்வளோ சுத்தமாக வச்சுப்பாங்க. இயற்கை வளத்தில் இருக்க ஒவ்வொரு உயிரினங்களையும் நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஓகே, மேதகு குடியரசுத் தலைவருக்கு எழுதக்கூடிய கடிதம் ஆரம்பமே அசத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்லாமா, அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. வணக்கம். இந்த பூமிக்கு இணக்கமா இருக்கக்கூடியது வானம். இதை எப்படி நீங்க வாங்கவோ விற்கவோ முடியும்? அப்படி நினைக்கணும், அப்படி விற்கணும் வாங்கணும்னு நினைக்கிற எண்ணமே வேடிக்கையால இருக்கு. காற்றினுடைய தூய்மையும் நீரினுடைய உயர்வும் யாருக்குமே சொந்தம் கிடையாது. இது என்னோட காற்று, என்னோட நீர் நம்ம எடுத்துக்க முடியுமா? இல்லை. ஆனா அது எப்படி நீங்க செய்றீங்க, அதை எப்படி நீங்களாம் விலை கொடுத்து வாங்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பூமியுடைய ஒவ்வொரு துகளும் என்னுடைய மக்களுக்கு புனிதமானதுதான். கூடவே மின்னும் ஒளியுடைய ஒவ்வொரு ஊசி இலை காடுகளும், எல்லா கடற்கரைகளும், கருமரங்களும், தவழும் பனி துளிகளும், இன்னிசை எழுப்பி திரியும் பூச்சி வகைகளும் என்னுடைய மக்கள் நினைவில வாழ்வில மிகவும் புனிதமானது. பாலூர் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து செல்லுமா. என்னுடைய மக்கள் இந்த பூமியை எப்பயுமே மறைக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த பூமி தான் எங்களுக்கு தாய். நாங்க இந்த மண்ணுக்கு உரியவர்கள். இந்த மண்ணும் எங்களுக்கு உரியது. இங்குள்ள நறுமணம் மிகுந்த மலர்கள் எல்லாமே என்னோட சகோதரிகள். மான்கள், குதிரைகள், கழுகுகள் இதெல்லாமே என்னுடைய சகோதரர்கள். மலை முகடுகள், பசும் புல்வெளிகள், பனித்துளிகள், மட்ட குதிரைகளின் உடல் சூட்டில் இதமான கதகதப்பு போன்றவை. இங்குள்ள மனிதர்கள் எல்லாமே ஒரே குடும்பம். வாஷிங்டனுடைய பெருந்தலைவர் எங்களுடைய நிலத்தை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காராம். அப்படி அவர் எழுதிய போது எங்களுக்கு வேற இடத்தை தரதா அவர் ஒப்புக்கொண்டிருக்காரு. நாங்க மனநிறைவுடன் வாழ எங்களுக்கு தேவையான இடத்தை அவர் ஒதுக்குறாராமா. அவர் அப்படி செய்வதனால அவர் எங்களுக்கு தந்தையாக தான் தெரிகிறாரு. நாங்க உங்களுக்கு பிள்ளைங்க. இந்த நிலமானது எங்களுக்கு ரொம்ப புனிதமானது என்பதால் இதற்கு சம்மதிப்பது அப்படிங்கிறது எங்களால முடியாத விஷயம். எங்களுக்கு அவர் எல்லா சகல வசதிகளும் செஞ்சு கொடுத்தாலும் இந்த நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எங்களால. பெற்ற தாயை கொடுத்துட்டு வேற ஏதாச்சும் ஒரு தாய் அதை விட பெஸ்டா தரேன்னா நம்ம ஏத்துக்குவோமா? இல்லை. அப்படிதான் இந்த பழங்குடியின மக்களும் அதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும்? நீங்க எங்களுக்கு தந்தையாகிறீங்க, ஆனா இந்த நிலத்தை விட்டுட்டு எங்களால வர முடியாது.
இந்த நிலையில எங்களுடைய நிலத்தை வாங்கக்கூடிய உங்களுடைய திட்டத்தை பத்தியும் நாங்க சிந்திக்கிறோம். ஏரிகள் இங்க இந்த நிலையத்துல இருக்கக்கூடிய ஏரிகள்ல பிரதிபலிக்கக்கூடிய நினைவு எச்சங்கள் எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல் நினைவு கூறும். இந்த நீருடைய முணுமுணுப்புகள் என்னுடைய பாட்டன்மார்களுடைய குரல்கள் தான். இந்த ஆறுகள் எல்லாமே என்னோட உடன் பிறந்தவர்கள். இவர்கள் தான் என்னுடைய தாகத்தை தீர்க்கிறாங்க. இம்மக்களுடைய தோணிகளையும் இந்த இந்த நிலம் தான் சுமந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு உணவளிக்கிறாங்க. இங்க ஓடுகிற ஓடைகளிலும் ஆறுகளிலும் ஓடும் வனப்பு மிகு நீரானது வெறும் தண்ணி கிடையாது, என்னுடைய மூதாதையருடைய குருதி. இந்த நிலம் புனிதமானது அப்படிங்கிறத நீங்க நினைவுல வச்சுக்கோங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கும் இதை கத்துத்தாங்க. என்னுடைய வாழ்வு முறையுடைய சிறப்புகள் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நிலப்பகுதியும் உங்களுக்கு ஒண்ணுதான். ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி இருக்கு, நீங்க வாழக்கூடிய நிலப்பகுதியா இருக்கட்டும், மற்ற நிலப்பகுதி அதுவும் ஒண்ணுதான். நீங்க அயலவர்கள். இந்த நிலத்துல தேவையானவத்தை எல்லாமே நீங்க எடுத்துட்டு போயிடுவீங்க. அப்புறம் இந்த நிலம் அது தானா விட்டுருவீங்க. அது பாதுகாக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. இந்த பூமி உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் கிடையாதே, பகைவர். இதை வென்று கையகப்படுத்தி பின்ன நீங்க வேற இடத்துக்கு போயிடுவீங்க. நீங்க உங்களுடைய தந்தையர்களுடைய இடுகாடுகளை கூட மறந்துடுவீங்க. அந்த இடத்தை விட்டுட்டு நகர்ந்துடுவீங்க. பிறப்புரிமைக்குரிய சொந்த நிலத்தை கூட நீங்க மறந்துடுவீங்க. நிலத்தை வாங்குவதும் விற்பதும் உங்களுக்கு ஆடு மாடு வாங்குற மாதிரி, மணி வாங்குற மாதிரி, அதை விற்கிற மாதிரி. உங்களுடைய கோர பசி இந்த பூமியை கொன்றழித்து பாலாக்கி அதை பாலைவனமாக்கிடும். ஆனா நாங்க இந்த பூமிய தாயாவும் தந்தையாவும், இந்த பூமிய தாயாவும் வானத்தை தந்தையாவும் பாக்குறவங்க. எங்களுடைய வாழ்வு முறை உங்களுடைய முறையிலிருந்து எந்த அளவு மாறுபட்டது அப்படின்றது எங்களுக்கு துல்லியமா தெரியாது. உங்களுடைய நகர காட்சிகளை பார்க்கும் போதெல்லாம் எங்களுடைய கண்களை உறுத்துது. உங்களுடைய நகரங்கள்ல அமைதியான இடமே கிடையாது. நீங்க வாழக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் அசைந்தாடும் இலைகளுடைய ஓசைகளையோ இல்ல பூச்சி இனங்களுடைய ரீங்காரங்களையோ கேட்கவே முடியாதே. மாறா சடசடன்னு காது பிளக்கக்கூடிய சத்தம் தான் கேட்கும். மகிழ்வூட்டும் ராங்கூவர் பறவைகளுடைய ஒலிகளையோ குளத்தை சுற்றி கேட்கும் தவளைகளுடைய கூச்சங்களையோ கேட்காத வாழ்வு என்ன வாழ்வு? நான் ஒரு செவ்விந்தியர் அப்படிங்கிறதுனால இதனை எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்க வாழ்ற வாழ்க்கைய எப்படி புரிஞ்சுக்கிறதுனே எனக்கு தெரியல. என்னுடைய மக்கள் யாருமே அமைதியான கூடத்துல முகத்தை முகந்து வரும் தென்றலின் இன்னிசைகளோட நடுப்பகல்ல பெய்யக்கூடிய மலைகளுடைய எழக்கூடிய மண் வாசனைகளையும் வேததாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தையும் நுகரத்தான் விரும்புறாங்க. நாங்க காற்றை ரொம்ப மதிக்கிறவங்க. விலங்குகள், மரங்கள், மனிதர்கள் உள்ளிட்ட எல்லாருக்குமே சுவாசித்தல் அப்படிங்கிறது பொதுவானது. பொதுவான ஒரு காற்றை இவை யாவும் சுவாசிக்குது. நீங்களும் சுவாசிக்கிறீங்க. நீங்க சுவாசிக்கிற காற்றை பத்தி நாங்க சிந்திக்கிறதே கிடையாது. இந்த காற்றானது அனைத்து உயிர்களையுமே காக்குது. இவ்வுணர்வுகளை சுமந்து நிற்கும் காற்றுடைய இன்றையமையாமைய நாங்க நிலத்தை விற்றுவிட நேர்ந்த பின்னரும் நீங்க மறைக்க கூடாது. ஒருவேளை நாங்க விற்கிறதா இருந்தோம்னா எங்களுடைய கால்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த பூமியானது எம்முடைய பாட்டன்மார்களுடைய எரிந்த சாம்பல். இந்த நிலம்தான் எங்களுக்கு தாய். என்னுடைய எமது உறவு முறையாரின் வளமான வாழ்வால் ஆனதுதான் இந்த நிலம். இதனை நாங்க எங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற மாதிரி நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் அவங்க இந்த நிலத்தை மதிப்பாங்க. இந்த பூமியினுடைய மீது எது விழுந்தாலும் அது எல்லாம் பூமி தாயின் மீது விழுந்ததுதான். இந்த பூமி மீது மக்கள் துப்ப கூட கூடும். அது அவர்கள் தாய் மீது துப்புவதற்கு சமம். இந்த நிலமானது
கடவுளும் மதிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆகவே இதற்கு கெடுதல் அப்படிங்கறத செய்யணும் அப்படிங்கிறது அதை படைச்ச கடவுளை அவமதிக்கிற மாதிரி ஆயிடும். நீங்கள் மற்ற பழங்குடியினரை காட்டிலும் முன்கூட்டியே இந்நிலத்தை விட்டு செல்லக்கூடும். எங்களுக்கு முன்னாடியே. ஏன்னா உங்களுக்கு தேவையான வளங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த நிலத்தை விட்டுட்டு போயிடுவீங்க இல்லையா? நீங்க படுத்துறங்கிய இடத்தையே நீங்க அசுத்தப்படுத்தினா நீங்க ஒரு நாள் இரவு நீங்கள் உங்க குப்பைகள்லயே மூச்சு முட்டி இறந்துடுவீங்க. இந்த பகுதியில் உள்ள எருமைகள் கொல்லப்படுவதையும், எங்கு பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும், தொன்மையான மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் எங்களால ஏத்துக்கவே முடியல. இங்கிருந்த புதற்காடுகள் எங்க போச்சு? மலைக்காடுகளும் எங்கே சென்றது? விரைவா ஓடக்கூடிய மட்ட குதிரைகளை வேட்டையாடி அழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது இல்லையா? நாங்க எங்கள் நிலத்தை விற்பதாக இருந்தா நாங்க எங்க நிலத்தை விற்கிற மாதிரி இருந்தா எங்க நிலத்தை நாங்க நேசிக்கிற மாதிரி நீங்களும் நேசிங்க. நாங்க எப்படி காப்பாத்தி வச்சிருக்கிறோமோ அப்படியே காப்பாத்துங்க. முழுமையான விருப்பத்தோடு உங்கள் குழந்தைகளுக்காக இந்நிலத்தை போற்றி காப்பாற்றுங்க. நிலத்தை நேசியுங்க. இயற்கை நம் எல்லோரையும் நேசிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழகா எழுதியிருக்காங்க. இந்த கட்டுரை மிகவும் மனதை பாதித்ததாக இருந்தது. நன்றி.